எத்தனை பேர் என்னை அழைக்க நினைத்தும் உம் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. ரோகங்கள் நீர்மலைகள் என்னேல் விழுந்தும் கரைப்படாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எஜமானனே, என் எஜமானனே, என்னை அழைத்த எஜமானனே, எஜமானனே, என் எஜமானனே, என்றும் நடத்தும் எஜமானனே. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்புக்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர். என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். என்ன வந்தாலும் எது வந்தாலும் தொடர செய்தவர். நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதியுள்ளவர். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன். இறுதி வரை உம்மை சேவிப்பேன். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் நம்ம காரியத்தை பார்க்கும்போது யோசேப்பை பத்தி நம்ம பார்ப்போம். अगला कार्य क्या है यूसुफ के बारे में हम देखते हैं. யோசேப்பு சங்கீதம் 105 17 18 19 20 எல்லாரும் எடுத்து வாசிங்க. हम ये पवित्र शासन में भजन संगीत 105 में 17 18 19 20 को पढ़ेंगे हम. அதுல யோசேப்பை பத்தி போட்டிருக்கும் போது அவங்கள கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினாங்களா. वहाँ पर यूसुफ के बारे में हम पढ़ते हैं. उसके पैरों में जंजीर बांधा हुआ था. அவங்களோட பிராணன் இரும்புல அடைக்கப்பட்டிருந்ததா. उसका जीवन वो जंजीरों में जकड़ा हुआ था. அப்போ நான் யோசித்தேன், सोचा था யோசேப்பு சொல்றாங்க, இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் நான் எப்படி பாவம் செய்தேன் என்று பாவத்துக்கு விலகி ஓடினவங்களுக்கு ஏன் இந்த பாடு நான் யோசித்தேன். क्योंकि मैं सोचा था जो बचकर जो दौड़ते हैं भागते हैं उनको ये आंच क्यों आती है. ஆனா சங்கீதம் 105 19 வசனத்துல போட்டிருக்கு, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டதா. हालेलुया. जब मैंने सोचा था भजन संगीत में 105 में 19 में इस प्रकार लिखा है, तब तक परमेश्वर का वचन उसे क्या किया, चलाया. இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் இருக்கலாம். आज भी आपकी जिंदगी में बहुत सारा कष्ट हो सकते हैं. என்ன துன்பங்கள் வழியா நீங்க கடந்து போலாம். बहुत सारे दुखों के जरिए आप गुजर रहे होंगे. அந்த ஆண்டவருடைய வார்த்தை உங்க கூட இருந்து நடத்தும் போது, जब परमेश्वर का वचन आपसे होकर आपको चलाते समय, அந்த 20 வசனத்துல ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொல்லி ஆண்டவர் எகிப்து தேசம் முழுவதும் அதிகாரியாக்குனாங்களா. जब वक्त आता है परमेश्वर के बच्चों को ऊंचा दिखाने के लिए, लिखा है भजन संगीत 105 में 20 में क्या लिखा है, तब राजा आदमी को बेचकर उसे सारा बंधनों को खोलकर आने के लिए कहा. हालेलुया, हालेलुया, हालेलुया. அவருடைய சொன்ன வார்த்தை நிறைவேறும் போது ஆண்டவர் அவங்களை எல்லா ஜனங்களுக்கு முன்பாக கன்மலையின் மேல் யோசேப்பை उयर्த்தினார். इस प्रकार यूसुफ को प्रभु चट्टान पर रखा, इसलिए कि प्रभु का वचन को उसने आज्ञा पालन किया. इसलिए हालेलुया, आमेन. இன்னைக்கு நம்ம சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். हम सब मिलकर गीत को गाएंगे. Song number 4. इन तमिल गीत में 4 காகையாவும் செய்து முடிக்கும் என் தேவன் இருக்க பயமே இல்ல. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் இருக்க பயமே இல்ல. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாத எதுவும் இல்லை.
உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீரிருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நீரிருக்க இருக்க பயமே இல்லை. சகலத்தையும் நீ உருவாக்கினீ, வார்த்தையாலே நீர் உருவாக்கினீ. சகலத்தையும் நீ உருவாக்கினீ, வார்த்தையாலே நீர் உருவாக்கினீ. என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றினீ. என் வாழ்விலையும் சொன்ன வாக்கை அவர் கரங்களினால் நிறைவேற்றுகிற ஆண்டவர். கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்கள் கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்கள் கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. ஹalleluya. அருமையான பிள்ளைகளுக்காக எல்லாரும் கரங்களை தட்டுமா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். கிரேஸ் சீஸ்க்காக, அருமையான ஆலனுக்காக, அவங்க குடும்பத்துக்காக தொடர்ந்து நம்ம ஜெபத்தில் இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹalleluya.